வெள்ளக்காரன் போட்ட கல்லு பாருங்க. கொள்ளக்காரன நிறைய பேர் வந்து கூட வந்து ஆட்சி தான் மாறி இருக்கல, ஆனா ரோட்டு மாற இந்த நாய் கக்காக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளியில போட்டு போயிருக்கேன். இந்த பெச்சை போடுறது திரும்ப அது உடைகிறது, இப்படியே தான் காலங்கள் போய்கொண்டு. கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த சவுத் பார் பிரதான வீதியை வந்து புனரமைப்பு செய்து கொடுக்குமாறு அந்த மக்களுடைய கோரிக்கையை நாங்க வீடியோ வடிவில் போட்டிருந்தோம். அதற்கு பிறகு இப்போது இந்த டச்சப் வேலைகள் இடம்பெறுவதாக அறிந்தோம். அங்கதான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். வணக்கம் மக்கள். வணக்கம்மா. மக்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் இந்த ரோட்டு நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு கூட இந்த ரோட்டு தான் பாடசாலை போறதுலேருந்து இந்த ரோட்டு தான் போய்க்கணும். நீங்க படிக்கிற காலத்துல நான் பாடசாலை போனேன். எனக்கு இப்போ 75 வயதாக இப்போ வருஷமா இந்த வேலை நடக்குது. டச்சிங் போடுறாங்களோ ரோட்டு போடுறோன்னு ஒரு வேலையும் நடக்கல. சைட்டுக்கு மண்ணள்ளி போட்டாங்க, அதோட நிப்பாட்டியாச்சு. இந்த நேற்றும் வந்து இதில் கொஞ்சம் நேரம் இந்த நாய் கக்காக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளியில் போட்டு போயிருக்கோம். இவ்வளோதான் எங்கடாரு நடந்து கொள்றோம் இவ்வளோ காலம். அதான் நல்ல முறையில் ஆவணி செய்து தரும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கையில அப்படியே கையில உருண்டு வருது. இது அப்படி எடுத்தா அப்படி கையில உருண்டு வர நிலைமை. சும்மா அந்த மண்ணை கிண்ண கொண்டு கொட்டின மாதிரி தான் இதை போட்டு வச்சிருக்கு. ஆகவே மக்கள் திருப்தி படையில, மக்கள் இந்த பச்சை விரும்பவும் இல்லை. மக்கள் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு தீர்வை தான் எதிர்பார்க்கிறேன். இந்த ரோட் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த ரோட் இப்படித்தான் இருக்குது. சரியா? வெள்ளக்காரன் போட்ட கல்லு பாருங்க. சரியா? வெள்ள கல்லு இந்த கல்லுகள் இப்ப இல்ல. இந்த கல்லுகள் இல்ல, இது சுண்ணாம்பு கல்லு வந்து. சரியா? அப்ப போட்ட ரோட்டுக்கு போட்ட கல்லு. கொள்ளக்காரன நிறைய பேர் வந்து கூட வந்து ஆட்சி தான் மாறி இருக்கல, ஆனா ரோட்டு மாற இல்லை. சரியா? ஆனா இந்த நேத்து வந்து போட்டாங்க இந்த பேச்சு. இந்த காலகாலமா இந்த பெச்சை தான் போடுறாங்க, ரோட்டு போடுறாங்க இல்ல. 1914ஆம் ஆண்டு 1914ஆம் ஆண்டு ட்ரெயின் ஓடினதாம். சரியா? போட்ட ரோட் தான் இந்த ரோட். போட்ட ரோட் இது. சரி, நாங்க வந்து குழந்தையா இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போக வைக்க பச்சு தான் போட்டாங்க. இப்ப நாங்க சாவர கட்டத்துக்கு வந்துட்டோம். சரியா? அப்பயும் பச்சு தான் போடுறாங்க. மன்னாருக்கும் ஸ்டேஷனுக்கும் இருக்கிற இந்த மெயின் பாதை இதுவரை காலத்துக்கும் ஒரு புதுப்பிக்கப்படாம இருக்கு. இதுவரை காலத்துக்கும் நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பெச்சை போடுறது திரும்ப அது உடைகிறது, இப்படியே தான் காலங்கள் போய்கொண்டு. அப்போ இங்கே மன்னாரில் ஒரே ஒரு இங்கே ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது இவ்வளவு காலத்து. ஆனால் இவ்வளவு காலத்துக்கும் இந்த ரோட்டை சரிப்படுத்தி தாங்கன்னு எத்தனையோ நாங்கள் போராடியும் அவங்களுக்கு எந்த கடிதங்களை கொடுத்தும் இதுவரைக்கும் இப்போதும் இந்த ரோட் வந்து பெச்சு போடப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. அதனால் தயவு செய்து இந்த ரோட்டை எங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல ரோட்டாக போட்டு தரும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.